பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. ஓடும் நமக்கோ குறைவில்லா பலனையே கூறியே கொடுத்திடுவார். ஓடும் நமக்கோ குறைவில்லா பலனையே கூறியே கொடுத்திடுவார். அல்லேலூயா. வேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வருகிறாரே, வேகம் வருகிறாரே, வேகம் வருகிறாரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 22 வரை. தியானத்திற்கான தலைப்பு ஜெயம் கொண்டவர்களாக. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். வெளிப்படுத்தல் 3:21. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, இதுவே நமக்கிருக்கும் பெரிய சவால். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல என இயேசு கூறுகிறார். ஒரு பந்தயத்தில் ஓடாமல், யுத்தத்தில் போராடாமல் எப்படி ஜெயம் கிடைக்கும்? கோவிட்-19 தப்பித்துக்கொள்ள பல விதிமுறைகளை பின்பற்றினர். ஒரு வீடியோவிலே ஒரு வைத்தியர் ஒரு முக்கியமான காரியத்தை செயல் முறையில் காட்டுவதை காண நேர்ந்தது. முழங்கால்களிலிருந்து உடலை முன் சரித்து 2 கைகளையும் முன்னே குவித்து அதன் மீது முகம் குப்புற விழுந்து கிடந்து ஆழமாக சுவாசித்து இரும வேண்டும். அப்போது சுவாச பைகளின் ஆழத்திற்கு ஆக்சிஜன் வாயு செல்லுமாம். கோவிடின் தாக்கத்தை எதிர்க்க முடியுமாம். இதை பார்த்தபோது இயேசு கெத்செமனே தோட்டத்தில் முகம் குப்புற விழுந்து ஜெபித்த காட்சிதான் கண்களுக்குள் வந்தது. ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் மண்டியிட்டு முகம் குப்புற விழுந்து நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறவர்கள் என்றால், இந்த வைரஸ் என்ன, சாத்தான் ஏவுகின்ற எந்த ஆவிக்குரிய வைரஸ் கூட நமது சரீரத்தையோ ஆத்மாவையோ தாக்கவே முடியாது இல்லையா? வெளிப்படுத்தல் முழுவதிலும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். மரணத்தை ஜெயம் கொண்ட ஆண்டவர், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றார். யோவான் 6:38. பிதாவின் சித்தத்தை செய்ய சோதனைகள், பாடுகளை இயேசு சந்திக்க நேர்ந்திருந்தாலும் கெத்செமனேயில் முகங்குப்புற விழுந்து பிதாவின் சித்தத்துக்கு தம்மை இயேசு ஒப்பு கொடுத்தாரே, அங்கேதான் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கின்ற பலத்தை அவர் முழுமையாகவே பெற்றுக்கொண்டார் எனலாம். இயேசுவானவர் எவ்வண்ணம் ஜெயம் எடுத்தாரோ அதுதான் நமக்கான வழியாகும். தேவ பிள்ளையே, நம்மை குறித்த ஒரு நோக்கம் தேவனுக்குண்டு. அதை அறிந்து நாம் நிறைவேற்றுவதே நமது வாழ்வின் நோக்காக இருக்க வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லா விதத்திலும் உதவி செய்வார். இதோ என்று சொல்வதில் அவரது அன்பின் அழைப்பு மாத்திரமல்ல, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்ற சத்தமும் சேர்ந்தே தொனிக்கிறது. மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் சிங்காசனங்களில் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை அறிந்து நமக்கு முன் வைத்துள்ள அவரது சித்தத்தை செய்து ஜெயம் பெறுவோமாக. கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். ஆமேன். ஜெபம் செய்வோமா? அன்பின் இயேசுவே, பிதாவின் சித்தத்திற்கு எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து நாங்களும் ஜெயம் பெற உமது ஆவியால் எங்களை பலப்படுத்தும். ஆமேன்.